வணக்கம். லாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டு சீரீஸில் போல்டு N1 மற்றும் N1 ப்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. N1 வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன். 4G ஸ்மார்ட் ஃபோன் இன்னுமா வந்து மார்க்கெட்டில் கொண்டு வராங்கன்னு எனக்கே சந்தேகமாக இருந்தது. திரும்பி பார்த்தேன். பட் இது வந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். இதோட விலை வந்து ₹6000. ஸோ இந்த ஃபோனை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஃப்ராங்காக என்னோட ஒப்பீனியனை வந்து நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். எந்த தைரியத்தில் இந்த ஃபோனை வந்து எனக்கு ரிவ்யூக்கு அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் பார்ப்போம் இந்த ஃபோனில் என்ன இருக்குது, இது யார் வாங்கலாம் அதை பற்றிலாம் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ச்சி இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த போல்டு N1 ஸ்மார்ட் ஃபோன் 2 கலரில் வருது. எங்கிட்ட இருக்குது ஸ்பார்க்லிங் ஐவரி, அப்புறம் ஒரு ரேடியன்ட் பிளாக்னு ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டும் கிடைக்குது. பார்க்க ஏதோ ஒரு ₹6000 இந்த ஃபோன் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபினிஷ்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ₹6000 கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லுக்கில் இது வருது. பாக்ஸுக்குள்ளே வந்து உங்களுக்கு 10 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, டைப் சி கேபிள் மற்றும் பின் சிமெஜெட்டர் பின் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஜாவாவோட ஃபோன்களில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க வீட்டிலே வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுவாங்க. அப்படி இல்லாட்டி அதை கொண்டு போய்ட்டு ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு வந்து தருவாங்க. இந்த ஃபோன் வந்து ₹6000 நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆடியோ ஜாக் இருக்குது, 2 சிம் போடலாம், அப்புறம் ஒரு மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து தந்திருக்காங்க. டீசெண்டாக வேலை செய்யுது. சார் வேல்யூ திரையில் இருக்குது, லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ உண்டு. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நான் செட்டப் பண்ணி பார்க்கும்போது 11 GB வந்து சிஸ்டம் ஆப்ஸுக்கு போயிருக்குது. ப்ளோட்டர் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒன்று தந்திருக்காங்க. மற்றபடி வந்து ப்ளோட்டர் வந்து இல்லை. அனானிமஸ் கால் ரெக்கார்டிங் இருக்குது. அதாவது கால் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ டிஸ்பிளே வந்து 6.75 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. வாட்டர் டாப் நாச். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது கலர்ஸ் வந்து நல்லா இருக்குது, பழிச்சுட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து அப்படி சைடில் பார்க்கும்போது கலர் ஷிஃப்ட் நீங்களே வந்து நோட் பண்ணலாம். பட் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. ஸோ ஒரு ₹6000 வந்து ஒரு டீசெண்டான டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சொல்லுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு அவங்களே என்ன ப்ராசஸர்னே சொல்ல மாட்டேங்காங்க. ஒரு ஆக்டோகார் யூனிசக் ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. நான் வந்து நார்மல் யூஸ் பண்ணும்போதே வந்து லேக் வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. ஸ்க்ராலிங் பண்ணும்போதே வந்து லேகிங் இருக்குது. ஸோ வந்து அந்தளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்னும் சொல்லுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மைனர் கேம்ஸ்லாம் வந்து நீங்கள் விளையாடலாம். பட் இருந்தாலும் வந்து லேக் வந்து உங்களுக்கு நிறையவே தெரியுது இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ வந்து ஒரு பேசிக்கான யூஸுக்கு தான் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செகண்டரி ஃபோன் வாங்கணும், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்பா, பட் இது வந்து நான் வந்து பெருசாக ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன், வீடியோ பார்க்குறதுக்கு, ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு, இந்த UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு போதும், வாட்ஸ்அப்புக்கு அந்த மாதிரி போகும்னு நினச்சிங்கன்னா ஒரு லிமிட்டட் நார்மல் யூஸுக்கு, பேசிக் யூஸுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். விலை குறைவாக உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் தான். கேமரா வந்து 13 MP மெயின் கேமரா, பின்பக்கம் 5 MP செல்ஃபி கேமரா. என்ன அதுவும் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து காண்பிக்கிறேன். ஸோ பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி, 10 வாட்ஸ் சார்ஜிங் தான். ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆண்ட்ராய்ட் கோ 14 எடிஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேசிக் ஸ்மார்ட் ஃபோனால் ஃபீச்சர்ஸ் வந்து குறைச்சி ஒரு ஆண்ட்ராய்ட் கோ வந்து பெட்டராக இருக்குன்னு நினச்சி கொண்டு இருக்காங்க. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் லேகிங் எனக்கு தெரியுது. ஸோ இதான் வந்து லாவா போல்டு N1. பேரில் தான் போல்டாக இருக்குது, ஆனால் வந்து ஃபோன் வந்து போல்டு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. 4G ஸ்மார்ட் ஃபோன் இது எதுக்கு எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து உஷாராக இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் போட்டேன். சரி போட்டுடலாம், ஏன்னா வந்து சில பேர் வாங்க நினைப்பாங்க. ஸோ அது என்ன எதிர்பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒரு போல்டான நானும் வந்து இந்த ரிவ்யூ போட்டேன். ஸோ லாவா போல்டு N1 பற்றி உங்களோட கதையில் இருக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பிடித்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது ரேஷ்மாஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு. Keep supporting, keep motivating.